மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற திமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். மேடையில் பேசிய அவர், எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் முடிவுக்கு வராதது, மதுரை மெட்ரோ ரயில் நிலைய திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படாதது உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி என்டிஏ கூட்டணியை விமர்சித்தார். மதுரையை மணிப்பூரா மாத்த துடிக்கிற வன்முறை மாடல். அண்ணன் தம்பியா, அக்கா தங்கையா, உறவு முறையோடு பாசமா பழகிற மதுரை மக்கள் செம புத்திசாலிகள். அதனாலதான் கலவரத்தை தூண்ட நினைச்சவங்களோட சதிய சிறப்பாக முறியடிச்சீங்க. அதற்காக உங்க பாதப்படர்கள் தான் தொட்டு நான் நன்றி கூறுகிறேன். மதுரைக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு எய்ம்ஸ் மருத்துவமனைய எப்போ 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. நல்லா கவனிச்சீங்க. 2015 பட்ஜெட் அறிவிச்சாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. ஆனா எய்ம்ஸ் மட்டும் வரவே இல்லை. மதுரை ரயில் திட்டத்தை கேட்டோம், மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டோம். ஆனா ஆக்ரா, போபால், பாட்னா போன்ற நகரங்களுக்கு கொடுத்தாங்களே தவிர மதுரைக்கும் கோவைக்கும் மறுத்துட்டாங்க. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.